ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நீ எனக்கு தங்கச்சியாக தான் நடந்திருக்கு, ஆனால் நான் தான் உனக்கு ஒரு டைமும் அக்காவே நடக்கலை. நீ எனக்கு நிறைய டைம் துணை நின்றுருக்க, நான் தான் உனக்கு துணை இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் வராங்க. நீ இப்படி சாப்பிடாம டேப்லெட் கூட எடுத்துக்காம இப்படி அழுதுட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து எதுவுமே சொல்லலை. கொடுத்து மாட்டிக்காதடா கௌதம், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வந்து நம்ம பக்கம் திரும்பிடுவா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்போ சித்ராதேவி வராங்க. ஐஸ்வர்யாவை ரொம்ப கடுப்பேற்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் சந்தோஷம்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து டென்ஷனாக திட்டிட்டு போயிடுறாங்க. நீ எதுக்குமா வந்து தேவையில்லாத வேலையை பார்க்குற, நீ ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு நடந்த பிறகு நீ எதுக்கிட்ட அவளை பற்றி பயப்படுற, கெத்தாயிரு அப்படிங்கிற மாதிரி சித்ராதேவி வந்து கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து அழுதுகிட்டே ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ கார் வருது. கார் வரதை கூட பார்க்காம போயிட்டே இருக்காங்க. அப்போ ஆக்சிடென்ட் பண்ண பார்க்குறாரு. கரெக்டாக ஒரு பாட்டி வந்து இழுத்து, என்னம்மா இப்படி வர, கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. மகாவும் அழுதுகிட்டே போகிறாங்க. ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அங்கே 2 ரவுடி பசங்க வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கரெக்டாக அந்த டைம் வந்து பிரபா வந்துடுறாங்க. வந்து அவங்கள விரட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள கோடீஸ்வரி வந்து எங்கள் வீட்டில் கிடந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என் பொண்ணு என்ன ஆனானே தெரிலையே, இது தப்பான முடிவு எடுத்துட்டாலோ என்னவோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் மகாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்குது. கட்டி பிடிச்சி அலறாங்க. ஆனால் மகா வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்காங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு நீங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்குங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மகா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இவ என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.